மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றின தகவலாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு வேலை கிடைச்சா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில் சென்னை மற்றும் வேலூர் இந்த 2 மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். முதல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். சென்னையில் முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஹெல்த் டெக். இந்த நிறுவனத்திலிருந்து மெடிக்கல் பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஏஆர் காலர் ட்ரெயினிங் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒரு 50 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தெரிஞ்சுக்கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். பிஜி டீச்சர்ஸுக்கு சிபிஎஸ்சி மெட்ரிக் 10th-லேருந்து 12th எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி வித் பிஎட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக குறைஞ்சபட்சம் 20,000-லேருந்து 1 லட்சம் வரைக்கும் மாத சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிண்டர் கார்டன் அண்ட் யூஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிந்தி இந்த எல்லா லாங்குவேஜுக்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக குறைஞ்சபட்சம் 10,000-லேருந்து 50,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் மியூசிக் இது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கான குறைஞ்சபட்ச சேலரியாக 15,000-லேருந்து 20,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றின தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி அண்ட் பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பாஸ்ட் அவுட் பொறுத்த வரைக்கும் 2021, 22, 23, 24 பாஸ்ட் அவுட் கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன், ட்ரிபிள் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஐடிஐயில் எல்லா இன்ஜினியரிங் ட்ரேடும் கேட்டிருக்காங்க. யூஜியில் பிஎஸ்சி, பிஏ, பிகாம் அண்ட் பிபிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பிஇயில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரிபிள் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தேதியில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 29 ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 11:30 மணி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புலம்பாக்கம் நியர் மேல்மருவத்தூர் டெம்பிள் இந்த இடத்துல நேர்காணல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நிறுவனம் பார்த்தீங்கன்னா யூரேகா ஃபோர்ப்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 25,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியாக ஐடிஐ 10th, 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு பைக் அண்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எல்டெக் இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கம் அட்மின் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிரபு லேசர் பிரைவேட் லிமிடெட் காம்பனன்ட். இந்த நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பிரேக் ஆப்ரேட்டர், லேசர் கட்டிங் ஆப்ரேட்டர், வெல்டரில் டிக் அண்ட் மிக் வெல்டர் கேட்டிருக்காங்க. விஎம்சி அண்ட் சிஎன்சி ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், டிரைவரில் லைட் அண்ட் ஹெவி டிரைவர் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக 10th, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி உங்களுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்ம், ஷூ, லஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இஎஸ்ஐபிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிள்ளைப்பாக்கம், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. அடுத்த மாவட்டமான வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். முதல் பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகன் ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்திலேருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 12th இல்லாட்டி டிகிரி படித்தவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாரி பிளாஸ்டிக்ஸ்
இந்த நிறுவனத்திலிருந்து பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிளாஸ்டிக் பாகங்களை ட்ரிம் செய்யறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு பெண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10வது பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 12th டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கந்தன் மெட்டல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 10th 12th ITI கேட்டிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா MRF டயர் ஷோரூமுக்கு 10th படித்த ஆண்கள் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேலூரில் காட்பாடியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா போகெம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, ஆற்காடு, வலாஜா இந்த பகுதியில் வசிக்கும் நபர்கள் மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவி வித்யாசிரம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் டீச்சர்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. யோகா டீச்சர், டிராயிங் டீச்சர், கம்ப்யூட்டர் டீச்சர் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அர்சினி ஃபயர் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த நிறுவனத்திலிருந்து 2 வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. அட்மின் அண்ட் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. அட்மின்க்கு பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சேலரியாக பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு பிகாம், எம்காம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ESI PF கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐகிரேட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த நிறுவனத்திலிருந்து அவங்களோட ஷோரூமுக்காக ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் டெக்னீஷியன், அக்கௌண்டன்ட், கவுண்டர் சேல்ஸ்மேன், பில்லிங் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர் சேல்ஸ்மேனுக்கு 12th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பில்லிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பாய்க்கு 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆன் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாரன் அசோசியேட்லேருந்து ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்ஸ், டிரைவர்ஸ், பார்க்கிங் அட்டண்டன்ட், செக்யூரிட்டி அண்ட் குக்கிங் பர்சன் கேட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அண்ட் சிவில் இன்ஜினியருக்கு ME, BE முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 2 வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு பிகாம், எம்காம் அண்ட் CA முடித்தவங்க குறைஞ்சபட்சம் 3 வருஷம் டேலி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு லைட் அண்ட் பேட்ச் லைசன்ஸ் ஹோல்டர் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. 25 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் அட்டண்டன்ட்டுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. 50 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குக்கிங் பர்சனுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் சேலரியாக 8,000லேருந்து 35,000 வரைக்கும் மாத சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பயோடேட்டாவை ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் வேலூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் நம்ம சேனல் மூலியமாக வேலைவாய்ப்பு கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.